அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோடில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம். அதே ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராக்டிஸ் பேப்பர் 2 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக உங்களுக்கு தெரியும், ப்ராபபிலிட்டியில் ரேண்டம் வேரியபிள் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதில் ரெண்டு இருக்குது, டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸ். ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா அது ரேண்டம் வேரியபிள் அக்செப்ட் பண்ணுற வேல்யூ கவுண்டபிளாக இருந்தால் டிஸ்க்ரீட்டு, கவுண்டே பண்ணலாம் அது கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு சமவாய்ப்பு மாதிரி ஏற்கக்கூடிய மதிப்புகள் எண்ணக்கூடிய அளவில் இருந்தால் அது தனித்த சமவாய்ப்பு மாதிரி, எண்ணவே முடியாத அளவில் இருந்ததுன்னா அது தொடர் சமவாய்ப்பு மாதிரி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது ப்ராக்டிஸ், அதனுடைய கண்டினியூஷனாக ப்ராக்டிஸ் பேப்பர் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ், ஹரிசாண்டலாக சொல்கிற நிறை வழியாக 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் 0 கே நிகழ்தகவு மதிப்பு நிறை வாயிலாக சொல்கிறேன் ரோ வைஸில் 0k 2k 2k 3k k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 7k ஸ்கொயர் ப்ளஸ் k எனில் P of 0 less than x less than 4 ஐ காண்க அப்படின்றாங்க. The probability distribution of a random variable is given below. ஹரிசாண்டலாக பாருங்க, capital X equals to x 0 1 2 3 4 5 6 7. P of x equal to x ஹரிசாண்டலாக பாருங்க, ரோ வைஸ் 0k 2k 2k 3k k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 7k ஸ்கொயர் ப்ளஸ் k. Then find probability of 0 less than x less than 4. இப்போ இதில் பாருங்களேன், டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும், வேல்யூ 1ன்றது நமக்கு தெரியும். we know that sigma p of x எவ்வளோ 1. அதாவது கொடுத்துருக்க அந்த டேப்லெட் காலத்தில் ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதனுடைய வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0, ரெண்டாவது k, அடுத்தது 2k, மறுபடியும் 2k 3k k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 7, அடுத்து லாஸ்ட்டாக 7k ஸ்கொயர் ப்ளஸ் k அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதனுடைய வேல்யூ 1ன்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்களேன், k ஸ்கொயர் பாருங்களேன் 7k ஸ்கொயர், இங்கே ஒரு 2k ஸ்கொயர், இங்கே ஒரு k ஸ்கொயர், டோட்டல் ஆட் பண்ணால் 10k ஸ்கொயர். அப்புறம் k பாருங்களேன், இங்கே பாருங்கள் k டேர்ம் 5k, இது 3k 8k, அங்கே லாஸ்ட்டில் ஒரு k இருக்குது 9k. அப்புறம் நம்பர் வேல்யூ ரைட்டில் இருக்க +1 இப்படி இருந்தால் -1 ஈக்குவல் டு 0. நவ் வி ஆர் கெட்டிங் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு கிடைக்குது. இது மல்டிப்ளை பண்ணால் -10 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -10 வரணும், ஆட் பண்ணால் நடுவில் இருக்க 9 வரணும், பெருக்குனா -10, கூட்டினா 9 வரணும். அப்போ டேபிள் கூட்டினா 9 வரணும். டேபிள் 10 இன்ட்டு -1 எவ்வளோ -10. ஆட் பண்ணுங்க, 10 - 1 எவ்வளோ 9. கரெக்டாக வருது பாருங்க. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த ஃபஸ்ட் இதில் என்ன நம்பர் இருக்கோ அதை இதால் டிவைட் பண்ணுறோம். 10ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 10/10 1 ஆகிடும். ஸோ இதை ஃபேக்டர் ரெடி பண்ணல. இப்போ k + 1. இன்னொரு ஃபேக்டர் இதை சிம்பிளை பண்ண முடியாது, அப்படியே ஆட் பண்ணுங்க, k -1/10, இங்கே k +1, இங்கே k -1/10. இப்போ ஃபேக்டர் பாருங்க, k + 1, இது அப்படியே கிராஸ் பண்ணுங்க, 10k - 1 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் k + 1 0னா k ஈக்குவல்ஸ் டு -1. இந்த -1 ரைட்டில் போச்சுன்னா +1, இந்த 10 கீழே கிராஸ் வந்துடும். அப்போ கேக்கு வேல்யூ 2 வேல்யூ வருது பாருங்களேன், 1 +1 -1 ஆகிடும். இந்த -1 ரைட்டில் போகும்போது +1 10 கிராஸ் பண்ணிடுறோம். அப்போ கேக்கு 2 வேல்யூ வரும். பட் கேன்றது இங்கே ப்ராபபிலிட்டியுடைய வேல்யூவாக இருக்குது பாருங்கள். செகண்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ பாருங்க k, தேர்டு 2k, ஃபோர்த்து 2kன்னு வந்து பாருங்க. அப்போ கேன்றது ப்ராபபிலிட்டி வேல்யூவாக இருக்குது. ப்ராபபிலிட்டியுடைய மினிமம் வேல்யூ உங்களுக்கு பேசிக்காக நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம், ப்ராபபிலிட்டியுடைய மினிமம் வேல்யூ 0, ஹையஸ்ட் வேல்யூ 1 தான். அப்போ ப்ராபபிலிட்டின்றது நெகட்டிவாகவும் வராது, 1க்கு மேலே இருக்க வேல்யூவும் வராதுன்றது நமக்கு தெளிவாக கவனமாக இருக்கணும். அப்போ இங்கே இந்த k இங்கே ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதால ப்ராபபிலிட்டி எப்போவுமே நெகட்டிவாக வராது. அப்போ இந்த ஆப்ஷன் கட் ஆகிடும். அப்போ இது மட்டும்தான் அது. அப்போ பாசிபிள் வேல்யூ k ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ 1/10, பொருத்தமான மதிப்பு k ஈக்குவல்ஸ் டு 1/10. அது ஃபஸ்ட்டு. சார் இது கேட்கவே இல்லையே சார் அப்படின்னா இதை ரெடி பண்ணால் தான் நம்ம அடுத்த வேல்யூ நம்ம போக முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than x less than 4. இது வேல்யூ கவுண்ட் பண்ணுற வேல்யூவாக இருக்குது. நீங்கள் டேப்லெட் காலத்தில் கொடுத்துட்டாலுமே அதை கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றது நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ இது கண்டினியூஸ் தொடர் சமவாய்ப்பு மாதிரி இல்லை, தனித்த சமவாய்ப்பு மாதிரி. தட் இஸ் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் உங்களுக்கு தெரியும், லெஸ் தேன்னா இதை கவுண்ட் பண்ணக்கூடாது, 0க்கு மேலே அப்படின்னும் போது 0 விட்டுணும், 4க்கு கீழேனா 4ஐயும் விட்டுணும். அப்போ இடையில இருக்க வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். 1 2 3. நல்லா பார்த்துங்க, இது டிஸ்க்ரீட்ன்றது தெரிஞ்சு போச்சு, தனித்த சமவாய்ப்பு மாதிரி. ஏன்னா டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸுக்கு அந்த வேல்யூஸ் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, இது டோட்டலாக இது 8. அப்போ 8 வேல்யூ தான் வருது பாருங்க. அப்போ டிஸ்க்ரீட். அதனால தான் இங்கே 0வை கவுண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் இருந்தால் தான் கவுண்ட் எடுக்கணும். இங்கேயும் ஈக்குவல் இருந்தால் தான் 4ஐ கவுண்ட் எடுக்கணும். இங்கே இல்லைன்றதால 0 விட்டுணும், 4ஐ விட்டுட்டு நடுவில் இருக்க வேல்யூ மட்டும் எடுங்க. 1 2 3. இப்போ P of x equals to 1ன்றது அவங்க டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு P of x equals to 1 அப்படின்னும் போது k
அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2னா 2k. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா அது எவ்வளோ 2k. சரியா? இது வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, பட் நமக்கு அது கவுண்ட் வராது. இது 1 2 3 அந்த 3 வேல்யூ. ஸோ 5k. இந்த k வேல்யூ 1/10ன்றதால அப்போ 5 இன்டூ 1/10 அப்படின்னா கேன்சல் பண்ணால் 1/2 வரும். அப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/2 அப்படின்றது கரெக்டாக ஆன்சராக இருக்குது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. சமவாய்ப்பு மாறி x இன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ஸ்மால் f of x equals to k e power minus x by 3 x greater than 0. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ 0 x less than or equals to 0 எனில் ரோமன் லெட்டர் 1 k இன் மதிப்பு, ரோமன் லெட்டர் 2 p of x less than 3 ஆகியவற்றை காண்க. The probability density function of capital X is given by f of x small f of x equals to k e power minus x by 3 for x greater than 0, 0 for x less than or equals to 0. Find ரோமன் லெட்டர் 1 the value of k, ரோமன் லெட்டர் 2 p of x less than 3. பாருங்க, நமக்கு வந்து முன்னாடி எபிசோட்லேயே நம்ம அதனுடைய எல்லாமே அதனுடைய பேசிக்லாம் பார்த்தோம். இருந்தாலும் சின்ன சின்ன ரிசல்ட் திருப்பியும் கொஞ்சம் பார்த்துங்க. சப்போஸ் ஒரு எக்ஸ் எடுக்கிற வேல்யூ, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எடுக்கிற வேல்யூ 0 1 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/4 2/4 1/4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், நிகழ்தகவு நிறை சார்பு. ஏன் அப்படின்னா இதில் வந்து இது டிஸ்கிரீட் 3 வேல்யூ தான் இருக்குது, அதனால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், நிகழ்தகவு நிறை சார்பு. சரி, அடுத்தது இதனுடைய கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சிம்பிளி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குவிவு பரவல் அல்லது பரவல் சார்பு, அது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அது எப்படி வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போடணும், ரெண்டாவது வேல்யூ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா இந்த முதல் 2 ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணி போடணும். மூணாவது வேல்யூ எப்படி வருதுன்னா முதல் 3 உள்ள ப்ராபபிலிட்டி இங்கே பாருங்கள் 1 + 2 + 1 4/4 அப்படி ஆட் பண்ணி போடணும். இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரி, இந்த எக்ஸ் எடுக்கிற வேல்யூ அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த முதல் 2 பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லுவோம், நிகழ்தகவு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே போன இதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம், கவனமாக ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ எவ்வளோ 1, மொத்த நிகழ்தகவு மதிப்பு 1. இது வந்து டிஸ்கிரீட்னா சிக்மா யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன், கண்டினியூஸ்னா இன்டகரல் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். என்ன மீனிங், ஏன் அப்படி சொல்கிறேன் சார் அப்படின்னா, சிக்மா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா f of 0, f of 1, f of 2. அதாவது வேல்யூ வந்து ரவுண்டாக தான், f of 2 அப்புறம் f of 3. x equal to 0 to 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3. ஜம்பிங் வேல்யூ தான், ரவுண்டாக ஜம்ப் ஆகிட்டே இருக்கும், 0 1 2 3. அதே இன்டெக்ரல் 0 to 3 f of x dx இது வந்து கண்டினியூஸ் கேஸ், இது டிஸ்கிரீட் கேஸ். தனித்த சமவாய்ப்பு மாறிக்கு சிக்மாவை யூஸ் பண்ணுவோம். அதனுடைய மீனிங் என்னன்னா 0 to 3னா என்ன மீனிங், 0 1 2 3 ரவுண்ட் வேல்யூ இது மட்டும் தான். இது 0 to 3னா 0லேருந்து 3 வரைக்கும் இருக்க எல்லா பாயிண்ட் 0 0.001 0.002 0.003 1 1.00 அப்படியே எல்லா வேல்யூம், இந்த 3க்கு முன்னாடி 2.999 எல்லா வேல்யூம் அக்செப்ட் பண்ணுவோம். அதான் இதுவும் சம்மேஷன் தான், இதுவும் கூடுதல் தான், இதுவும் சம்மேஷன் தான், இதுவும் கூடுதல் தான். ஆனால் என்ன டிஃபரன்ஸ்னா இது ஜம்பிங் வேல்யூ தான் வரும், 0 1 2 3. ஆனால் இது அப்படி இல்லை, 0லேருந்து 3 வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூஸும் வரும். அதனால தான் நம்ம தட்ஸ் வை வி ஆர் யூசிங் சிக்மா இன் டிஸ்கிரீட் கேஸ் அண்ட் இன்டகரல் இன் கண்டினியூஸ் கேஸ் ஃபார் த சம்மேஷன். ஸோ கூடுதலுக்கு நம்ம வந்து தனித்த சமவாய்ப்பு மாதிரியாக இருக்கும்போது இந்த சிக்மாவை யூஸ் பண்ணுறோம், அதே தொடர் சமவாய்ப்பு மாதிரியாக இருக்குன்னா இன்டகரலை யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம கவனமாக வச்சுக்கணும். இதுக்கு வேறுபாடு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இது வந்து டிஸ்கிரீட்னும் போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், நிகழ்தகவு நிறை சார்புன்னு சொல்லுவோம். அதே கண்டினியூஸ்னும் போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்லுவோம். இங்கே சிக்மானா இங்கே இன்டகரல் -∞ to +∞ f of x இன்டகரல் வந்தாலுமே dx ஈக்குவல்ஸ் டு 1. இது ப்ராப்பர்ட்டின்றது நமக்கு தெரியும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபார்முலா பாருங்களேன், கேபிட்டல் f of xக்கு ஆக்சுவல் டெஃபனேஷன் வரையறை என்னன்னா p of x less than or equals to x. அதனுடைய மீனிங் என்ன, இன்டகரல் ஃபார்மில் போடணும்னா கண்டினியூஸ்னா இன்டகரல் ஃபார்ம், அப்பர் லிமிட் எக்ஸ், லோயர் லிமிட் எது வரைக்கும் போகும்னா -∞. இது ஜென்ரா -∞, ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் மாறும். சில நேரம் லோயர் லிமிட் 0னா 0வோட நிறுத்திக்கணும், இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ f of 0 அப்படின்னானது p of x less than or equals to 0. less than or equals to 0னா 0 0க்கு கீழே, 0 கீழே இருக்க வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 1/4. இதே f of 1னானது
அதனுடைய ஃபார்முலா என்னது? எஃப்ன்றது கேபிட்டல் எஃப் ப்ராபபிலிட்டியாக மாத்திரம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் டு 1. அதாவது 1 கீழே 1 கீழே எத்தனை இருக்குது ப்ராபபிலிட்டி வேல்யூ? இங்கே பாருங்க 1 கீழே 2 வேல்யூ இருக்குது. அதனால தான் 1/4 2/4 மொத்தம் ஆட் பண்ணால் 3/4 அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த ஃபார்முலா கவனமாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிடிஎஃப். ஏன்னா அங்கே வந்து கண்டினியூஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு, கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டினியூஸ்ன்றது. சரியா? அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்களே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிடிஎஃப்ன்றதால நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்பதால் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா? 1. ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே லோயர் லிமிட் அந்த கொஸ்டினை பார்த்தா தெரியுது, லோயர் லிமிட்டு 0 வரைக்கும் தான் போகுது, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ ஆக்சுவல் ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது டெஃபினேஷன் வரையறை. ஆனால் அந்த அந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பார்த்தோன்னா லோயர் லிமிட்டு 0 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இங்கே ஆக்சுவலாக இப்படி இருக்கிற மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா ப்ராப்ளம், அதாவது டெஃபினேஷனாக இதிலிருந்து இது வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ராப்ளத்துக்கு இங்கே இந்த ப்ராப்ளத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0 to இன்ஃபினிட்டிக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்குது. எவ்வளோ? e பவர் மைனஸ் x/3. அப்போ இந்த இடத்துல என்ன சார் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூனா 0. அப்போ அதை போய் இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணி ப்ரோஜனம் இல்லை. ஏன்னா இது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 இருக்கிறதால எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0ன்றதால அதை இன்டகிரேட் பண்ணாலும் 0 தான் வரும். ஆனால் அதை விட்டுட்டு 0 to இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கிட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் கே e பவர் மைனஸ் x/3 dx ஈக்குவல்ஸ் டு 1. இதில் கேவை காமன் எடுத்துட்டப்பா. பாருங்க இன்டகரல் e பவர் ax dx. ஃபார்முலா என்னமா? e பவர் ax by a. இது ஃபார்முலா. அப்போ e பவர் மைனஸ் x/3 பை அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை டிவைட் ஆகுது பாருங்க. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1/3. அதை டிவைட் ஆகிடும். ஸோ இன்டகிரேஷன் முடிஞ்சோடனே ஒரு பாக்ஸ் போட்டுருவோம், 0 to இன்ஃபினிட்டி. இந்த 3 வெரி மோஸ்ட் வந்து மேலே வந்துடும். அப்போ 3, இந்த மைனஸும் வந்துடும், மைனஸ் 3k. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி பை 3 மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்புறம் அப்பர் முடிஞ்சோன்னா மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு 0. பாருங்கள், முதல்ல எக்ஸுக்கு அப்பர் லிமிட் போடுறேன், எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் முன்னாடி மைனஸ் இருக்குதுல்ல, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. சார் பை 3 என்ன சார் ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி, நீ என்ன பண்ணாலும் அது இன்ஃபினிட்டி தான். அப்புறம் லோயர் லிமிட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட் எவ்வளோ? எக்ஸுக்கு 0 போட்டால் e பவர் 0. சரி, e பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து e பவர் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி. அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்றது 1/e பவர் இன்ஃபினிட்டி. 1/e பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, எனி பை இன்ஃபினிட்டி எவ்வளோ வந்துடும்? 0. அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0, e பவர் 0 வேல்யூ 1. அப்போ இது 0, இது 1, இந்த மைனஸ் எப்படி வந்துடும்? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3k ஈக்குவல்ஸ் டு 1. தேர்ஃபோர் k ஈக்குவல்ஸ் டு 1/3. சார் k ரெடி. அடுத்தது என்ன கேட்குறாங்க? நிகழ்தகவு பரவல் சார்பு கேட்குறாங்க. பரவல் சார்பு கேட்குறாங்களே, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். நமக்கு தெரியும், இப்போ தான் கொடுத்தேன் இந்த ஃபார்முலா, அதை தான் நான் அங்கே போட்டிருக்கேன். சரி, இப்போது எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 2 ரீஜன், 0 0க்கு கீழே, 0 0க்கு கீழே இருக்கும்போது எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 0. 0க்கு மேலேனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ இதுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 0 0க்கு மேலே வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. 0க்கு கீழே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 0. இதான் ஃபார்முலா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, கவனமாக இருங்க. இப்போ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0. 0 0க்கு கீழே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா வந்து மைனஸ் இன்ஃபினிட் டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதான் ஃபார்முலா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட் டு எக்ஸு. இந்த ரீஜனில் இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 0 தானே. அப்போ அது 0ன்னு போடும்போது 0வை இன்டகிரேட் பண்ணால் 0. ஆக ஸ்மால் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கும்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ 0ன்றது நமக்கு முடிவாயிடுச்சு. அடுத்தது இன்னொன்று எக்ஸ் கிரேட்டர் தென் 0, 0க்கு மேலே. 0க்கு மேலே மறுபடியும் அதே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு டிஃபரன்ஸு, 0க்கு மேலேன்னும் போது நெகட்டிவ் சைடு கிடையாது. இதான் நெகட்டிவ் சைடு முடிஞ்சு போச்சே, நெகட்டிவ் கிடையாது. அப்போ 0க்கு மேலே நம்ம 0லேருந்து எக்ஸு. பாருங்கள், ஆக்சுவல் ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து எக்ஸு. அங்கே எது வேணால் இருக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கும்போது பார்த்தோன்னா என்ன வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு 0க்கு கீழேன்னும் போது, அப்போ நம்ம 0 கீழும் போது நெகட்டிவ், அந்த இடத்துல 0க்கு கீழே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்றதால இது இன்டெக்ரல் வேல்யூ வராது. அடுத்தது எக்ஸ் கிரேட்டர் தென் 0, 0க்கு மேலே அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா என்ன ஆகும்னா நெகட்டிவ் வேல்யூ வராது. ஏன்னா 0க்கு மேலேன்றதால 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0 டு அப்பர் லிமிட் எக்ஸு. அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கே இ பவர் மைனஸ் x/3. இந்த இடம் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபார்முலா ஆக்சுவல் ஃபார்முலா இங்கே 0க்கு கீழேன்னு வரும்போது 0க்கு கீழே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்றதால
அதை அப்ளை பண்ணும்போது அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ 0. அடுத்தது 0க்கு மேலே கேட்குறாங்க. 0க்கு மேலேனும் போது இதே ஃபார்முலாவை அப்படியே போட்டுட்டு 0க்கு மேலேனும் போது அப்போ நெகட்டிவ் சைடே நம்ம விட்டுட்டு 0க்கு மேலே தானே இங்கேருந்து போயிடுவோம். முதல்ல இங்கேருந்து போகிறது. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் 0 முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு மேலே 0 to x அங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? k e power minus x/3. k just now we have found what? k equal to what? 1/3. அப்போ kக்கு வேல்யூ 1/3 போட்டுட்டு e power minus x/3 dx போட்டாச்சு. ஸோ அங்கே k வேல்யூ நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சதை போட்டாச்சு. இந்த 1/3 வெளியே எடுத்துட்டப்பா e power minus x/3 ஃபார்முலா e power minus x/3 by இந்த கோஎஃபிஷியன்ட் கீழே இருக்கும் அதை டிவைட் பண்ணும் -1/3 0 to x. இப்போ இந்த 1/3 இங்கே 1/3 கேன்சல் ஆகும், மைனஸ் மட்டும் முன்னாடி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸை போட்டோன்னா e power minus x/3. ஏன்னா எக்ஸ் இருக்கல எக்ஸ் தான் போடுறேன், அப்படியே வந்துடும். அப்புறம் லோயர் லிமிட் லோயர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுருணும். எக்ஸுக்கு 0 போட்டால் e power 0. இதில் e power 0 1ன்றதால இது -1 ஆகும். வெளியே எடுக்கும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதால +1. இந்த மைனஸை இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் -6. பாருங்கள், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் e power 0 1. அதான் மாற்றி போட்டிருக்கேன். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எவ்வளோனா, எக்ஸுடைய வேல்யூ 0க்கு கீழே இருக்கும்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0. அடுத்தது 0க்கு மேலேனும் போது 1 மைனஸ் e power minus x/3. ஸோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் கேட்குறாங்க. p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. நல்லா கவனிச்சுங்க. p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்றது f ஆஃப் 3. எப்படி சார் f ஆஃப் 3? பாருங்க, f ஆஃப் எக்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இதான் ஃபார்முலான்றது நான் கொடுத்துருக்கேன். அப்போ f ஆஃப் 3 அப்படின்னா p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3. அப்போ f ஆஃப் 3ன்றது p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தானே சார் வரணும். ஆனால் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 தானே சார் கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்கேன்? இது கண்டினியூஸ் கேஸ், தொடர்ச்சியானதுன்னும் போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். இதே டிஸ்கிரீட்ல தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். லெஸ் தேன் ஈக்குவல்ஸ்னா வித்தியாச வேறுபாடு இருக்குது. ஆனால் இது கண்டினியூஸ்ன்றதால லெஸ் தேன்னாலும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஃபார்முலா f ஆஃப் 3 ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3. ஆனால் இது கண்டினியூஸ்ன்றதால இங்கே லெஸ் த ஈக்குவல் போடனாலும் பரவாயில்ல. அதனால தான் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3-ஐ f ஆஃப் 3 அப்படின்னு போட்டோம். ஏன்னா இங்கே சார் ஈக்குவல் இருக்கணுமே சார், இங்கே ஈக்குவல் இல்லைன்னா கண்டினியூஸ் கேஸ் தானே, அதனால் ஈக்குவல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பரவாயில்ல. அப்போ p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்றதை f ஆஃப் 3ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ f ஆஃப் 3ன்றது யாரு? இங்கே பாருங்க, எக்ஸுடைய வேல்யூ 3 தானே கொடுக்கணும். 3னா ரிவர் 0க்கு மேலே இதானே, 0க்கு கீழே நெகட்டிவ் வந்தால் இது. இப்போ நமக்கு வந்து எக்ஸுக்கு 3 கொடுக்கணும். அப்போ எக்ஸ் 3னா 0க்கு மேலேனா இதானே, அப்போ இங்கே போடு எக்ஸுக்கு 3. அப்போ 1 மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸுக்கு 3 போட்டோன்னா 3/3. ஸோ 3/3 கட் ஆகிட்டா 1ன்னு வரும். அப்போ 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1 அப்படின்றது நமக்கு கரெக்ட் ஆன்சராக வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மியூ மற்றும் சிக்மா ஸ்கொயர் ஆகியவை முறையே தனிநிலை சமவாய்ப்பு மாறி எக்ஸின் சராசரி மற்றும் பரவற்படி மற்றும் e ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 10 மற்றும் e ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் 116 எனில் மியூ மற்றும் சிக்மா ஸ்கொயர் காண்க. If mu and sigma square are the mean and variance of the discrete random variable x and e of x plus 3 10 and e of x plus 3 the whole square 116, find mu and sigma square. பாருங்க, இங்கே இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக உள்ளது பாருங்களேன். மீன், அதாவது தமிழில் சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து e of x. நீங்கள் ஆவரேஜ் மீன் ஆவரேஜ்ன்றது சராசரின்றது நம்ம வந்து லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூவால் டிவைட் பண்ணால் அதான் மீன் சொல்லுவோம். தட் இஸ் சராசரி அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே என்ன எப்படி வருதுன்னா e ஆஃப் எக்ஸ், மீன்ன்றது e ஆஃப் எக்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம், கணக்கியல் எதிர்பார்த்தல். ஸோ e ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா சிக்மா எக்ஸ்ஐ பிஐ. ஏற்கனவே தெரியும் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ்ன்றது ப்ராபபிலிட்டி. அப்போ ஒவ்வொரு வேல்யூ அதனுடைய ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை மட்டும் ஆட் பண்ணால் அதான் e ஆஃப் எக்ஸ், அதுதான் மீன். பாருங்கள், எக்ஸ் எடுக்கிற வேல்யூ அதனுடைய ப்ராபபிலிட்டி, வேல்யூ ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு டேர்மாக ஆட் பண்ணிட்டு வரணும். x1 p ஆஃப் x1 ப்ளஸ் x2 p ஆஃப் x2 ப்ளஸ் x3 p ஆஃப் x3. அப்படியே ஒவ்வொரு வேல்யூ அதனுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் அடுத்த வேல்யூ அதனுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணும். இப்படியே ஆட் பண்ணிகிட்டே போனால் அதுதான் e ஆஃப் எக்ஸ், அதுதான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிள் வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூக்கு ஒரு வால் இழுத்த மாதிரி இருக்கு பாருங்க, அது மியூ. சரி, இப்போ இது டிஸ்கிரீட் கேஸ்.
அதே கண்டினியூஸ்னா போய் இங்கே சிக்மானா இங்கே இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஐன்னு போடும், இங்கே வெறும் எக்ஸ் தான் போடணும். ஏன்னா ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 2 3 4 அப்படி வரும்போது ஐ போடுவோம், இங்கே வெறும் எக்ஸு, இங்கே பி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இன்டகரல் வரும்போது டிஎக்ஸ். சரி, இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். எக்ஸ்பெக்டேஷனுக்கு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தா பாருங்க, ப்ராப்பர்ட்டி நமக்கு 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நமக்கு வரும். இ ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதே கான்ஸ்டன்ட் தான் வரும், இது ரூல். இதை இ ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னும் போது இந்த கான்ஸ்டன்ட் தனியாக வந்தால் வெறும் அந்த இ ஆஃப் ஏ தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ ஆஃப் 2 அப்படின்னா நமக்கு தெரியும் 2. இதே இ ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னும் போது இந்த ஏவை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு இ ஆஃப் எக்ஸ். ஸோ அது அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். இ ஆஃப் 2x அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2e ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேரியன்ஸ், அதாவது சிக்மா ஸ்கொயர். வெறும் சிக்மான்னு போட்டோன்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், திட்ட விளக்கம். லோயர் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிக்மா ஸ்கொயர் அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். தமிழில் இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் விஏஆர் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுவோம். தமிழில் பரவற்படி. இதுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன சார் அப்படின்னா, இப்போது வேல்யூ எக்ஸு அதை ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணுறோம்ல, வேல்யூ ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணும், வேல்யூ ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணும். ஆனால் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணும், ப்ளஸ் அடுத்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணும், ப்ளஸ் அடுத்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தால் அதே கான்ஸ்டன்ட் வரும். ஆனால் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியன்ஸ் வந்து 0. வேரியன்ஸ்ன்றது வேரியாக வருது, பட் கான்ஸ்டன்ட் போய் எங்கேயா வேரி ஆகுமா? அப்போ வேரியேஷனே கான்ஸ்டன்ட்டில் பார்க்க முடியாது. ஸோ அது 0. லாஜிக்காக பார்த்தோன்னா உடனே ஆன்சர் சொல்லிடலாம். கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியேஷனே பார்க்க முடியாது, ஸோ 0. சரி, இப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷனுக்கு இ ஆஃப் ஏஎக்ஸ்னும் போது அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வருது இ ஆஃப் எக்ஸ். ஆனால் இங்கே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னும் போது அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வரும்போது ஸ்கொயர் ஆகுதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே இது ரெண்டும் கவனமாக பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதில் ஏ வெளியே எடுக்கும்போது அப்படியே வந்துடுது, பட் இங்கே வேரியன்ஸ்னும் போது அதை வெளியே எடுக்கும்போது நம்பர் என்ன இருக்கோ அது ஸ்கொயர் ஆகுது பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ப்ராப்ளத்துக்கு நம்ம போகலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அவங்க கொடுத்துருக்காங்க. இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 உடைய வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிறது கொஸ்டினில் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 உடைய வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ 116. இது ரெண்டு தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதை உள்ளே கொண்டு போங்க, இ ஆஃப் எக்ஸு ப்ளஸ் இங்கே உள்ளே கொண்டு போகும்போது இ ஆஃப் 3 கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தால் அதே கான்ஸ்டன்ட் தான் வரும். இங்கே பாருங்கள், இ ஆஃப் 2 அப்படின்னா 2 தான். அப்போ இ ஆஃப் 3 அப்படின்றது 3. ஃபஸ்ட் இது கொண்டு வரோம், இ ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு இ ஆஃப் 3ன்றது வெறும் 3 தான். சரி, இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 எவ்வளோ 10 தானே. பட் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 உடைய வேல்யூ என்னது? இ ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 3. இந்த ப்ராப்பர்ட்டி இதை வந்து இப்படி எழுதலாம்ல, அப்போ அதை எடுத்து போட்டாச்சு. ஈக்குவல் டு 10. இந்த ப்ளஸ் 3 ரைட்டில் போனால் -3. 10 - 3 எவ்வளோ? 7. ஸோ இ ஆஃப் எக்ஸ் அதாவது உன்னுடைய மீன் தெரிஞ்சு போச்சு. இ ஆஃப் எக்ஸ் தானே மீன், மியூ எவ்வளோ? 7 அப்படின்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் சிக்மா ஸ்கொயர் வேணும்ல, அதுக்கு அடுத்த க்ளூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116. இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே. 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3. ஸோ 2 3 சார் 6x ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே 9. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 116. இப்போ இதை உள்ளே கொண்டு போங்க, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதை உள்ளே கொண்டு போகும்போது இங்கே பாருங்கள், இ ஆஃப் 6x அப்படின்னா 6 வெளியே எடுத்துரும், இ ஆஃப் எக்ஸ் அங்கே செகண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இ ஆஃப் 9 கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தால் அதே கான்ஸ்டன்ட் தான் வரும்ன்றது நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். இது 116. இப்போ சொல்லுங்கள், இ ஆஃப் எக்ஸ்ன்றது வேல்யூ எவ்வளோ? 7. அப்போ 6 இன்ட்டு 7 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 116. 6 7s are what? 42 plus 9 equal to 116. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116. The 42 ப்ளஸ் 9 எவ்வளோ? 51. ரைட்டில் போச்சுன்னா -51. 116 - 51 எவ்வளோ? 65. ஸோ ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது கொடுத்துருக்கல? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஜஸ்ட் நோ வி ஃபவுண்ட் வாட்? 65. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை போட்டாச்சு. மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ்ன்றது யார்? 7 தானே. அப்போ 7 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 49. 65 - 49 எவ்வளோ? 16. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு.
ஆக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி சொல்லுவோம் சிக்மா ஸ்கொயர். அது எவ்வளோ வந்துடுது 16. ஸோ மியூ வந்து 7, சிக்மா ஸ்கொயர் வந்து 16. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. f of x equals to lambda e power minus lambda x x greater than equal to 0 0 மற்றபடி எனும் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு உள்ள ஒரு சமவாய்ப்பு மாறி xக்கு சராசரி மற்றும் பரவற்படி காண்க. Find the mean and variance of a random variable x whose probability density function is f of x equals to lambda e power minus lambda x for x greater than equal to 0 0 otherwise. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல், 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, தொடர் சமவாய்ப்பு மாறி. சரி, இங்கே மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே இதனுடைய மீனிங்கை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். -∞ to +∞ போட்டுக்கோ, நடுவில் 0. எக்ஸ் வேல்யூ வந்து 0 0க்கு மேலே, 0 0க்கு மேலேனா இந்த டைரக்ஷன், 0 0க்கு மேலேனா இந்த டைரக்ஷன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, lambda e power minus lambda x. அப்போ மற்ற இடத்துல இதுக்கு கீழே இந்த சைடில் என்ன வரும்னா 0 வரும். சரி, இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு போன ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தல இ ஆஃப் எக்ஸ்ன்றது மீனு, மியூ சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா இன்டகரல் -∞ to +∞. இது கண்டினியூஸ் கேஸ். இங்கே என்ன இருக்கோ அதை ஸ்மால் லெட்டராக போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ இ ஆஃப் எக்ஸ்ன்றது டிஸ்கண்டினியூஸ் கேஸ், தொடர் சமவாய்ப்பு மாதிரில என்ன பண்ணணும்னா இன்டகரல். தனித்த சமவாய்ப்பு மாதிரினா சிக்மா. சரிங்களா, கண்டினியூஸாக இருந்தால் இன்டகரலை யூஸ் பண்ணணும், டிஸ்கிரீட்டாக இருந்தால் சிக்மாவை யூஸ் பண்ணணும், இது நமக்கு தெரியும். ஸோ இன்டகரல், ஏன்னா இது கண்டினியூஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட்னா வேல்யூ தெரியும் உனக்கு, எக்ஸுக்கு வேல்யூ கொடுப்பாங்க 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை பாருங்கள். அப்போ இது கண்டினியூஸ். ஸோ -∞ to +∞. இங்கே என்ன இருக்கோ ஸ்மாலாக போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரி, இப்போது இது -∞ to +∞ நமக்கு தேவையில்லை. ஏன் சார்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 இருக்கிறதுல இது நமக்கு இன்டகிரேட் பண்ணால் 0 தான் வரும். அதை விட்டுட்டு இதிலிருந்து பிடிச்சிக்கோ 0 to ∞. ஸோ 0 to ∞. அப்போ -∞ to +∞ 0 to ∞ மாற்றிட்டேன். இந்த எக்ஸ் அப்படியே போட்டாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதோ இருக்கு பாருங்கள், lambda e power minus lambda x dx. நீங்கள் காமா இன்டகரல் ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இன்டகரல் 0 to ∞ x power n e power minus ax dx. இதுக்கு ஃபார்முலா இங்கே எக்ஸுடைய பவர் என்ன இருக்கோ அது ஃபேக்டோரியல். அப்புறம் இங்கே இ பவரில் மைனஸையும் எக்ஸையும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் என்னவோ அதை போட்டுட்டு மேலே உள்ள பவரை ஒன்று கூட்டணும். இதுதான் ஃபார்முலா. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுடைய பவர் தான் n, எக்ஸுக்கு பவர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் 1. அப்போ n = 1. அடுத்தது ஏ வந்து பாருங்கள், ஏன்றது எக்ஸை விட்டுட்டு மைனஸை விட்டுட்டு மீதி இருக்க தான் ஏ எவ்வளோ லேம்டா. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், n ஃபேக்டோரியல் தானே. ஸோ என்னன்றது 1, அப்போ 1 ஃபேக்டோரியல். ஏன்றது யார், லேம்டா, பவர் n+1 தானே, என்னன்றது 1 +1 ஆட் பண்ணணும். அப்போ லேம்டா ஸ்கொயரில் ஒரு லேம்டா கட்டாச்சுன்னா லேம்டா 1 ஃபேக்டோரியல்ன்றது 1. அப்போ மியூ சராசரி இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 1/λ வந்துச்சு. அடுத்தது வேரியன்ஸ் வேணும், பரவற்படி. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. இன்டகரல் -∞ to +∞, இங்கே என்ன இருக்கோ அது ஸ்மால் லெட்டரை மாற்றிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். பட் -∞ to +∞ நமக்கு தேவையில்லை, அது என்னவோ மாற்றிடுறோம் 0 to ∞. ஸோ 0 to ∞ எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே இருக்கு பாருங்கள், lambda e power minus lambda x dx. இம்பார்ட்டன்ட் மாடல் பாது. சரி, இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், x பவர் e பவர் 0 to ∞ காமா ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. x பவர் e பவர் 0 to ∞ வந்தா காமா. அப்போ காமாக்கு பொறுத்தல ஃபார்முலா என்னது பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, இதான் n எவ்வளோ 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். இங்க மைனஸையும் எக்ஸையும் விட்டுட்டு மீதி இருக்குது தான் என்னது லேம்டா. அதை போட்டுட்டு இங்கே மேலே என்ன இருக்கோ அதுக்கு ஒரு பவர் கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார்முலா தானே 3, இங்கே 2ன்றதால 3. லேம்டா பவர் 3 லேம்டா கட்டாச்சுன்னா லேம்டா ஸ்கொயர் 2 ஃபேக்டோரியல்ன்றது எவ்வளோ 1 × 2, ஸோ 2. இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரெடி. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 2/λ² மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்ன்றது யாரு 1/λ, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 1/λ². கீழே லாம்டா ஸ்கொயர் காமனாக இருக்குது, 2 - 1 எவ்வளோ 1/λ². ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1/λ², பரவற்படி. ஸோ இந்த மாடல் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த மாடலில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.